இப்போது லைவ்ல கார்டன் ஏரியாவில் உட்காந்து பார்வதியும் விக்ரமும் கமருதன் பற்றி பேசுகிறாங்க. அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ எம் கேப்பபிள் ஆஃப் மோர், என்னால் இதோட நிறையா பண்ண முடியும். ஆனால் கமருதன் என்கிட்ட என்ன சொல்கிறான்னா, அவனோட ஓட் எஃபெக்ட் ஆகிடும்னு சொல்கிறான். அவன் ஓட் எஃபெக்ட் ஆகிடும்னா அப்போ ஓட்ஸ்க்காக தான் இவ்வளோ நாள் என்கிட்ட பேசியிருக்கானா? அது எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் வந்து உண்மையிலே பழகினேன். அப்போ எனக்கு என்னென்னா, இவ்வளோ நாள் அந்த நம்ம சேர்ந்து கை கோர்த்து நடந்தது எல்லாமே பொய்யா, எல்லாமே இவன் வந்து கேமுக்காக பண்ணியிருக்கானா அப்படிங்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் சொல்கிறாரு, அவன் வந்து எல்லாமே நான் உடனே விக்ரம் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன், ஏன்டா ரொமான்டிக்காக மட்டும்தான் பேசுவியானா நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு சொன்னோடனே, உன்கிட்ட ரொமான்ஸ் ஷேர் பண்ணணும்னு தோணுது, அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. உடனே இப்படி தானே பதில் சொல்லணும், ஆனால் அவன் வேறு மாதிரி ரொமான்ஸுக்கு மட்டும்தான் உன்கிட்ட பேசுகிறேங்கிற மாதிரி அவன் என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி பாரு சொல்கிறாங்க. உடனே விக்ரம் சொல்கிறாரு, இப்போ நான் சபரிலாம் ரொம்ப ஆழமான ஆட்கள், ஆனால் கமருதன் வந்து கொஞ்சம் மேலோட்டமான ஆள் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இப்போ எல்லா மக்களுமே தன்னை போலேயே தான் மற்றவங்கள நினைப்பாங்க. ஸோ அவன் எப்போவுமே எல்லார்ட்டையும் கேட்பான், நீ ஸ்கோர் பண்ணுறியான்னு கேட்பான். அப்போ அவனும் ஸ்கோர் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே பாரு சொல்கிறாங்க, அதுதான் எனக்கும் டவுட்டு. அவன் இவ்வளோ நாள் அவனோட பிஆர் டீமுக்கு கண்டென்ட் கொடுக்க தான் என்கிட்ட இது பண்ணியிருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே என் கூட பேசி அதை வச்சு அவங்க பிஆர் டீம் கண்டென்ட் பண்ணி போட்டுடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் என்கிட்ட பேசியிருக்கான் போல இருக்குங்கிற மாதிரி பாரு வந்து ஃபீல் பண்ணி விக்ரம் கிட்டே சொல்கிறாங்க. உடனே கொஞ்சம் அழுதுகிட்டே பாரு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா கூட என்கிட்ட சொன்னாங்க, நீ எவ்வளோ விஷயம் பார்த்துருக்க, இதெல்லாம் உனக்கு ஜுஜுபி, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் தான் என் கிரகம் போல் இருக்குது, நான் இங்கே வந்து இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், இப்படி ஒரு லவ், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணுங்கிற மாதிரி எனக்கு இருந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லி பாரு வந்து அழுறாங்க. ஆக்சுவலாக அந்த ட்விட்டர் இன்ஸ்டாலாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நேற்று வந்து பாருவோட டீமை ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் பிக் பாஸ் ஷோவோட ஹெட்டு எல்லாருக்குமே ஃபுல்லி கனெக்டட், எல்லாருமே கொஞ்சம் பெரிய தலைன்னு ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எங்கே உட்காந்து கமருதன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கமருதனுக்கெல்லாம் அப்படி எடிட்ஸோ போஸ்டோன்னு அதிகமாக பார்த்ததே கிடையாது. ஜஸ்ட்டு கமருதனோட வாய்ஸ்க்காகவும் அவரோட டேலண்ட்ஸ்க்காகவும் அவரோட நடிப்பு திறமைக்காகவும் அவருக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் உருவாயிருக்கு. ஆனால் இவங்க என்னடானா அவருக்கு வந்து பிஆர் டீமுக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க நீங்கள் உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பேசிக் ப்ரமோஷன் வச்சுருந்துருப்பாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இது எல்லாருமே வச்சுருப்பாங்க. பட் இந்த அளவுக்கு நெகட்டிவ் ஒர்க்லாம் கமருதன் பண்ண மாதிரி எனக்கு சத்தியமாக தெரியல. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.